அவரே வந்து ஒரு 10-15 வருஷத்துல இதை உடைக்கணும், இது இந்த ரிசர்வேஷன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வரைக்கும் கூட ரிசர்வேஷனுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ரிசர்வேஷன் ஒரு வரலாற்று ரீதியா ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை. எந்த ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாலும் அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு விஷயங்களால அது என்ன தள்ளி போயிட்டே இருக்கு. எக்கனாமிக்கலா வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி இன் அ ஜெனரல் செக்ஷன், எக்கனாமிக்கலி ஹை, இந்த மாதிரி மூணா பிரிச்சுட்டோம் அப்படின்றப்போ இந்த ரிசர்வேஷன், இந்த சாதி அடிப்படை இதெல்லாம் வந்து தங்கறது போயிடும்ல. நீங்க எக்கனாமிக்னு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சாட்டர் வித் சாப்லரில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாட்டர் வித் சாப்லர். எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் வேர்ல்டே மாறி இருக்கு. டெக்னாலஜி, அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஏன் ரீவேம்ப் பண்ணக்கூடாது? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஆஸ்பெக்ட்ல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா, பொலிட்டிக்கலா எது நமக்கு ஸ்ட்ரக்சரலா இருக்குமோ, மக்களுக்கு எது உபயோகமா இருக்குமோ தாராளமா அதை ரீவேம்ப் பண்ணலாம். ஆனா சோஷியல் டெமோக்ரஸிக்கு அங்க ஒரு கேள்வி உருவாகுது. நான் ஏன் இந்த ரீவேம்ப்ன்ற கொஸ்டினை கேட்டேன் அப்படின்னா, நீங்க கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த அரசியல் சாசனத்தை வச்சுதான் வந்து காவல்துறை இயங்கிட்டு இருக்கு, நீதிமன்றங்கள் இயங்கிட்டு இருக்கு, அத்தனை அரசு துறைகளும் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஏதாவது உருப்படியா நடக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே வந்து ஒரு உருப்படியான தனம் இல்லை. எல்லா இடத்துலயுமே லஞ்சம் இருக்கு. இன்னைக்கு நான் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் நிக்கிறேன் அப்படின்னா அந்த அரசு ஊழியர்கள் எங்களை மதிக்கிறது கிடையாது. நம்ம நார்மலான மக்களுக்கே அந்த மாதிரி இருக்கு, படிச்சவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கு. அப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், படிக்காத மக்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வகையிலுமே வந்து இந்த அரசியல் சாசனம் உதவலையே. இல்லையே, இன்னைக்கு பிசிஆர் சட்டம் இருக்கே, தாழ்த்தப்பட்டவனை போய் நீ தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்படுத்துற மாதிரி பேசினா அவன் மேல சட்டம் பாயுது. அதே நேரத்துல அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நீ சர்வசாதாரணமா கையாண்டிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா வரலாற்று ரீதியா எடுத்து பார்க்கும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள், தண்ணி கூட கொடுக்கலங்க. பரோடா சமஸ்தானத்துல ஸ்பான்சர்ஷிப் வாங்கி படிக்க போறாரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில. எழுதும் போதே ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கணும்னா முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு வேலை பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. போயிட்டு நேரா வந்தாரு, வேலை பார்க்கறாரு. வேலை பார்க்கும்போது தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. ராணுவ செயலரா இருக்காப்புல, ஒருத்தரும் தண்ணி எடுத்து கொடுக்கல. இவரே இப்ப எடுக்கலான்னு எடுக்க விடல. அப்போ நான் அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்தாலுமே எனக்கு அங்க மதிப்பு இல்லையா? அப்ப எனக்குன்னு ஒரு தரம் இல்லையா? அப்ப நான் எனக்கு என்ன இங்க என்ன இருக்கு, இன்னும் நான் நிறைய படிக்கணும்னு சொல்லி திரும்ப போறாரு. லண்டன்ல போய் திரும்ப மேல் படிப்பு படிக்கிறார். இப்படிதான் எல்லா விஷயங்களும் வாங்கிட்டு வந்து ஒரு சட்டமேதையா உருவாகி சட்ட அமைச்சரா இருந்து நாடாளுமன்றத்துல வெளிப்படுத்தி அப்பையும் இத்தனை விஷயங்கள் உருவாக்கியும் எனக்கு இங்க வந்து ஒரு நியாயம் கிடைக்கல, நான் காயம்தான் படுறேன், என் சமூகம் காயப்படுது, அதுக்கான விஷயத்துக்கு மிக முக்கியமான எதிரியா சனாதனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அவர் வெளிப்படுறாரு. சோ அப்போ நீங்க சொல்ற மாதிரி கான்ஸ்டியூஷன்ல வந்து லூப் ஹோல்ஸே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கான்ஸ்டியூஷன்ல இருக்குங்க. நான் தான் சொல்றேன், அது புனித நூல் அல்ல, ஒரு மனிதன் உருவாக்கியதுதான். அதில் சட்ட திருத்தம் செய்வதோ அதில் மாற்றியமைப்பதோ எந்த சிக்கலும் அல்ல. ஜனநாயகத்திற்கும் சமூக ஜனநாயகத்திற்கும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அந்த அடிப்படை பிரச்சனைகள்ல கை வச்சாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய சிக்கல். ஒரு சாதியை ஒடுக்குவதற்காகவோ, ஒரு மதத்தை ஒடுக்குவதற்காகவோ, ஒரு இனத்தை ஒடுக்குவதற்காகவோ ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது அம்பேத்கரனுடைய பிரின்சிபல்ல வராது. ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது நம்ம, அதாவது பல மாநிலங்கள் இருக்கு, அதனுடைய கூட்டமைப்பாதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அப்ப இது சேர்த்து ஒரு விஷயத்த ஒரு அரசியல் சாசனம் அப்படிங்கிற அடிப்படையில போகும்போது யாருக்கும் தனிப்பட்ட உணர்வு ரீதியா சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது. இவர் மிக முக்கியமா எதங்க சொல்றாரு, பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஏற்றத்தாழ்வு. இந்து மதம் அப்படின்னு எந்த பிரிட்டிஷ்காரன் அறிமுகப்படுத்திட்டு போனானோ, யாரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியர் இல்லையோ, யாரெல்லாம் பௌத்தர்கள் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லிம்கள் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்துக்கள். அந்த அடிப்படையில தாழ்த்தப்பட்டவர்கள் நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீ இந்த இடத்துல நடந்து போனா உன் கால் படம் பத்துச்சுன்னா நீ இடுப்புல வந்து விளக்கமாறு வச்சிருக்கணும், போகும்போது அந்த தடையத்தை அழிச்சிட்டு போயிடணும். உனக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா உனக்கு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா உனக்கு அந்த நேரத்துல தண்ணி கிடைக்காது. ஒருவேளை நாங்க நேரடியா திறந்துட்டோம்னா அந்த தண்ணியை நேரடியா நீ வாங்கி குடிச்சிடலாம், கீழே சிந்துச்சுன்னா தொடச்சு வச்சுட்டு போகணும். இப்படி யோசிக்க முடியாத பல பிரச்சனைகளை சந்தித்தவர். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில கல்வியை உள்வாங்கிக்கிட்டு ஒரு மேதையாகி அதுக்கப்புறம் உருவாக்குறார். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுறக்கூடாது. என் மக்களை
ஒரு வேறு விதமான மக்களா பார்க்கக்கூடாது, அவர்களை வந்து ரொம்ப ஒரு கூனி குறுகி இருக்கிற நிலையில பார்க்கக்கூடாது, இப்படிங்கிற பார்வை தான் அவருடைய சட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபெர்டர்னிட்டி. இந்த மூணையும் அசைச்சிராம எந்த ஒரு வடிவம் ஏற்பட்டாலுமே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதை வந்து இயற்றியது அம்பேத்கர் அப்படின்றதால இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கரை வந்து நம்மன்ல எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா மக்களுமே, ஈவன் நான் கூட ஃபாதர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ், கிட்டத்தட்ட இந்த கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா போன நவம்பர் 2024 வரைக்கும் ஒரு 200 தடவைக்கு மேல ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 106 தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சட்டை இருக்கு, அந்த சட்டையில 1008 ஸ்டிச்சஸ் போடுறாங்க. ஓகேங்களா, அந்த சட்டையை பார்க்கறதுக்கு இப்போ ஒரு அலங்கோலமான ஒரு சட்டையை தான் தெரியும். ஏன் அந்த சட்டையை எடுத்துட்டு புது துணி எடுத்து ஒரு சட்டையை தைக்கக்கூடாது? புதுசா ஏன் ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து ரீடிராஃப்ட் பண்ணக்கூடாது? இன்னைக்கு இருக்கிற மக்களோட ட்ரெண்ட் பிளஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ட்ரெடிஷன், கல்ச்சர், கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 560 சமஸ்தானத்தை ஒன்னா சேர்த்து யூனியன் ஆஃப் இந்தியான்னு பண்ணும்போது ஒவ்வொரு சமஸ்தானமும் இணைக்கும் போது ஏற்பட்ட சில கஷ்டங்கள் இருந்தது. அந்த டைம்ல சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடியல, சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே இந்தியான்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துட்டாங்க. இந்த கட்டமைப்புக்குள்ள வரும்போது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன் வந்து அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ரீடிராஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வரக்கூடாது? அப்படி எடுத்துட்டு வந்தா அம்பேத்கர் அப்படின்ற ஒரு விஷயம் மறைஞ்சு புதுசா ஒரு ஆளோட பேர் வரலாம் இல்ல? இல்ல, இப்போ அம்பேத்கர் பேரு மறையறதுனால நமக்கு சாதகம் இல்ல, மிகப்பெரிய பாதகம் தான் இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு தெளிவுல ஒரு விஷயத்தை இப்ப நீங்க இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு மாத்திக்கலாம்னு சொல்லிட்டேன்னு, ரீடிராஃப்ட் பண்றதுல சிக்கல் இல்லை. ஆனா இந்த தூண்களா இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள் மிக முக்கியமா, இந்த இந்திய நாடு இஸ் a செக்யூலர் கண்ட்ரி, இதை அசைக்கணும், இதை வந்து ஒரு பேஸ்டான கண்ட்ரியா உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மறைவு பொருள் செக்யூலர் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா 1950 சட்டம், இந்திய அரசியல் சட்டம் வரும்போது இந்த செகுலர்ன்ற விஷயமே அங்க கிடையாது. சரி, 1962ஆம் ஆண்டு தான் அந்த செகுலர்ன்ற விஷயமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த டைம்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, ஓகேங்களா, அன்னைக்கு வந்து ஜனதாதள் அப்படின்ற ஒரு கட்சியில இருந்ததும் காங்கிரஸும் அப்போ ஆட்சியில தான் இருந்தாங்க. அப்போ வந்து தான் செகுலர்ன்றதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ செகுலரிசம் அம்பேத்கர் டிராஃப்ட் பண்ணும்போது வரல. 1962 கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் வாங்கி ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு. ரைட், நல்ல விஷயம் தானே. இப்போ அதனுடைய சாரமம்சமா யார் உருவாக்குனாலும் சரி, எப்ப அந்த வார்த்தைகள் சேர்த்தாலுமே, இப்ப அந்த வார்த்தைகள் இப்ப இந்திய நாட்டிலிருந்து எடுத்தா அது பல சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குது. ஒரு சமரசமான ஒரு அமைதியான நிலையில இந்த இந்திய நாட்டுல நம்ம இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குது. அதுக்கு அந்த அரசியல் சாசனத்துக்கு அந்த வார்த்தை ஒரு மிக முக்கியமான ஒரு தைரியத்தை கொடுக்குது. ரைட், ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பல விஷயங்கள்ல நீங்க கேட்குற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒழுங்கா நடக்குதா, நீதிமன்றம் ஒழுங்கா நடக்குதான்னு, இது எல்லாம் ஒரு மனிதனுடைய ஒழுங்கீனம், அவனுடைய இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மனுஷன் தப்பு பண்றான், ஊழல் நடக்குது, லஞ்சல் நடக்குது. இப்போ நம்ம ஒரு கம்பெனியை நடத்துறோம், அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், அந்த கம்பெனியில் அவன் ஒரு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கானா, கம்பெனியை மாற்றணும்னு நம்ம சொல்லுவோமா? ஆளை மாற்றணும், அங்க இருக்கும்போது ஒழுங்கா சூப்பர்வைஸ் பண்ணணும். அப்போ ஆட்சியாளர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து சரியாக செயல்படுவதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுக்கிறாங்களா? இல்ல எந்த வகையில் அது நடக்குதோ, சட்டம் நல்லா இருக்கு ஆனா அதை லாபி பண்ணி வேற மாதிரி மாத்துறாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களா போய் நின்று இந்த சட்டத்தை மாற்ற முடியுமா? என்னால மாற்ற முடியாது. ஆனா ஒரு அரசியல் தலைவர் நினைச்சா அதை மாற்ற முடியும், அந்த ஒரு சீரியஸான கண்டிஷன் எடுத்துட்டு வர முடியும். அதே மாதிரி இந்தியால பார்லிமெண்ட் தனியா இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு, ஜுடிஷியரி தனியா இருக்கு. இந்த 3மே வந்து இன்டர்கனெக்ட் ஆகி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா ஜுடிஷியரி கொஸ்டின் கேட்குது. ஜுடிஷியரி கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே எக்ஸிகியூட்டிவ், தட் இஸ் பிரசிடென்ட், அதை அப்ரூவ் பண்ணாதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சட்டமே வந்து ஏற்றப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்கனெக்ட் ஆகி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருந்தும் ஏன் கான்ஸ்டியூஷன்ல இவ்வளவு லூப் ஹோல்ஸ்? எந்த ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாலும் அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு விஷயங்களால அது என்ன தள்ளி போயிட்டே இருக்கு. பல சட்டங்கள் நீங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கலாம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட முழுசா என்ன பண்ண முடியல, இந்தியா ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்போ கல்வி அத்தனையுமே சமமா வரணும். ஈவன் கல்விக்காக நீங்க சொன்ன மாதிரி கல்விக்காக இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே நிறைய கல்வி கிடைக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க, அதனாலயாவது இப்ப கொஞ்சம் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ஈவன் நாடு ஃபுல்லா ஒரே வகையான கல்வி,
இதுல சில திருத்தங்கள் இருக்கு, மும்மொழி கொள்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சில மாநிலம் அக்செப்ட் பண்ண, சில மாநிலம் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அப்படின்றப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் மக்கள் கிடையாது, அதை நிர்வகிக்கிற தலைவர்கள் அப்படின்றது தான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். கரெக்ட். நான் உங்க கருத்துல வந்து நீங்க சொன்ன இந்த தலைவர்கள் தான் அது காரணம், மக்கள் காரணம் இல்லை அப்படின்னு. நடுவுல நடக்கிற அதிகார வர்க்கத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இவனுடைய சுயநலங்கள், இவனுடைய ஆசாபாசங்கள் காரணமா இருக்கு. ஆனா இவளை வழி நடத்துறவங்க ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரும்போது அங்கதான் இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றீங்க, குலவழி கல்வியை அது வந்து என்கரேஜ் பண்ணுது. அந்த ரீதியில் எடுத்துட்டு வரும்போது எதை உடைக்கணும்னு நினைச்சாரோ, எங்க அப்பா தச்சரா இருந்தா நானும் தச்சர் தான், எங்க அம்மா வந்து டெய்லர்னா நானும் டெய்லரா தான் இருக்கணும், இப்படிங்கிற அமைப்பு ரீதியா எல்லாரும் படிங்க, விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அடிப்படையை புதிய கல்விக் கொள்கை வேற மாதிரி பாக்குது. பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் உள்வாங்கணும்னு இல்லை. இது சோசியல் டெமோக்ரஸிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. இப்போ திரும்ப திரும்ப சமூக ஜனநாயகத்துக்கு ஒருத்தர் எல்லாருமே சமமான நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனநிலையில ஒரு சட்டம் இயற்றும் போது அது எல்லா மக்களும் உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பாதகங்களான விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெளித்தெரியுது. அப்போ ஆட்சியாளர்கள் ஒரு நிறைவான சட்டத்தை, ஒரு நல்ல சட்டத்தை, ஒரு நல்ல நோக்கத்துல ஏற்படுத்தும் போது அது எல்லா பக்கமும் உள்பரவும். இப்ப நீங்க சொன்னீங்களே 106 அமெண்ட்மெண்ட்ல 77 அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தங்களை காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. 77 சட்ட திட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இல்லை, நாட்டுக்கு தேவையான அப்படின்னு திருத்தங்களை காங்கிரஸ் ஏற்பட்டுச்சு. இப்ப பிஜேபி வந்து எவ்வளவு 30ல இருந்து 50 இப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சட்ட திட்டங்கள் ஏற்படுத்தி இருக்காங்க கடந்த 11 வருஷ காலத்திலயும் முன்னாடி இருக்க ஆட்சி காலத்திலயுமே. ஆனா இவங்க குறி வைக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு அடிப்படையா ஏதோ ஒரு வர்க்கத்தை, ஏதோ ஒரு சமூகத்தை தனிமைப்படுத்தி வேற ஒரு சமூகத்தை குளோரிஃபை பண்ற மாதிரி சில சட்டங்கள் வரும்போதுதான் இங்க சிக்கல் ஏற்படுது. அப்போ நம்பகத்தன்மை குறையுது. அப்போ அங்கதான் அம்பேத்கரின் கத்த தோணுது. அம்பேத்கரனுடைய நோக்கத்துக்கு மாறா பல இடங்களில் சில கிளைகள்ல சில விஷயங்களை மாத்தலாம், ஆனா வேற தொட முடியுமா? இங்க வேறையே பிடுங்கி வேற இடத்துல வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும்போதுதான் அதுக்கு எதிர்ப்பான சில குரல்கள் இங்க வலுப்பெறுது. அப்படிங்கிற அடிப்படையில தலைவர்கள் தான் ஒரு நல்ல நோக்கத்துல அவங்களுடைய கொள்கை ரீதியா இந்த நாட்டுக்கு ஒரு பாரதூரமா எல்லாருமே கலெக்டிவா அப்படிங்கிற அடிப்படையில போகும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபுல்லா ஏற்றி முடிச்ச டிராஃப்டிங் கமிட்டியில வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதை டிபேட்டுக்கு வைக்கும்போது அந்த இடத்துல சில வாதங்கள் வருது. அதுல ஒரு டாபிக் இன்னைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு, ரிசர்வேஷன் அப்படின்றது. ஏன் இந்த ரிசர்வேஷன் இன்னும் இருக்கு? கிட்டத்தட்ட அந்த டிபேட் அசம்பிளில பாத்தீங்க அப்படின்னா 1948 அந்த ஃபுல் ப்ரொவிஷனை முடிச்சு கையில கொடுத்துட்டாரு. அப்போ வந்து இந்த ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வருது, அதுக்கான சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றாரு அம்பேத்கர். இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி 10 to 15 இயர்ஸ்க்குள்ள இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்டே வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துடணும். there will be no discrimination between peoples. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ஒடுக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறதும் டிஸ்கிரிமினேஷன் தான். அவரே வந்து ஒரு 10-15 வருஷத்துல இதை உடைக்கணும், இது ரிசர்வேஷன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வரைக்கும் கூட ரிசர்வேஷனுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ரிசர்வேஷன் ஒரு வரலாற்று ரீதியா ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை. காரணம் என்ன? ஒரு 100 வருஷமா இல்ல ஒரு 2000 வருஷமாவோ ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஏற்படுத்தின ஒரு விஷயத்த அதை திரும்ப வாங்கி கொடுக்கறது சரியான முறையில அப்படின்னு. அதுவும் ஒரு மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்க மாட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லுவாங்கல்ல சாதாரணமா, அது நடைமுறையிலே இருந்துச்சு. நீ வாசப்படி பக்கம் கூட வரக்கூடாது, இந்த பக்கம் நீ இதெல்லாம் உனக்கானதே கிடையாது, நீ எங்க இருக்கியோ உன் தகப்ப என்ன செய்யறான் அந்த தொழிலை நீ செய், குடும்ப ரீதியா பரம்பரை ரீதியா என்ன செய்றீங்களோ அது செய், உனக்கு படிப்பதற்கான தகுதி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில வாழ்ந்தாங்க. அப்ப இந்த சட்ட வரைவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் படிக்கணும், அப்போ அதுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க. அந்த மார்க் வைக்கணும் அப்படின்னா இவனுடைய முன்னாடி தலைமுறையில இவன் தான் முதல் தலைமுறையா இருப்பான். பொது சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு 5வது தலைமுறை 6வது தலைமுறையில இருப்பாங்க. அப்ப அவனுக்கு ஈக்குவலா வந்து நிக்காத போது அங்க வந்து ஒரு ஈக்குவலான ரேஸ் கிடையாது. ஸோ ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து ஒரு ஈக்விட்டினால தான் வந்து சரிப்படுத்த முடியும். அப்போ அவனுக்கு என்ன அப்படின்னா, இப்போ 200 மீட்டர் ரேஸ் வந்து ஒலிம்பிக்ல ஓடுவாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தரா ஒரு ஸ்டேஜ்ல முன்னாடி பின்னாடின்னு இருக்கும், எல்லாரும் ஒரே டைம்ல இருந்து ஓடுறது தானே. அந்த ஃபேஸ் கடைசியா கம்ப்ளீட் ஆகும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க அதே மாதிரி தான், இந்த ஃபர்ஸ்ட் ரிங்ல இருக்கவன் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கே, லாஸ்ட் ட்ராக்ல இருக்கிறவன் தூரமா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனா கிடையாது, சமமானது தான். அந்த சர்க்கிள் எண்ட் ஆகி வரும்போது அதனுடைய வித்து,
அதை வந்து ஒரு சேமான ஸ்பேஸ்ல தான் கொண்டு வந்து நிற்கும். அப்போ ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ல இவனுக்கு ஏற்பட்ட பல விஷயமான பிரச்சனைகள் அவனை பின்னாடி இழுத்து வச்சிருந்தாங்க. நீ ஓடாத இப்பதான் ஓட விட்டுருக்காங்க. அப்ப அந்த ரீதியில ரிசர்வேஷன் நமக்கு தேவைப்படுது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அம்பேத்கர் 10 வருஷம் 15 வருஷத்துல அது எடுத்தாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை பத்தி எனக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரியல. ஆனா அப்படியே சொல்லியிருந்தாலுமே அந்த காலகட்டம் அப்போ நிர்ணயிச்சுக்கலாம் இது இப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்னு. ஆனா இன்னைக்குள்ள சூழல்ல அதை சரியா இம்ப்ளிமெண்டே பண்ணலையே. அவர் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், அவர் சட்ட அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஏற்ற முடியல, நான் ரிசைன் பண்றேங்கிறாரு அவர். அப்ப ஏன் சொல்றாரு? அப்ப அந்த ஒரு அடிப்படையில அது செயல்படுத்தப்பட்டிருந்தா அது நிறைவு பெற்றிருக்கும். அப்ப இவர் நினைச்சது வேற, சமூகத்தில் நடந்தது வேற. எல்லாரும் அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கல, சட்ட வரைவில் எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு முன்னுரிமை கொடுக்காததுனால அது பின்தங்கி போயிருக்கலாம். அப்போ இன்னைக்கு வைக்கும் ஏனோ தானோ தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க SC STக்கான விஷயமோ OBCக்கான விஷயம் பார்த்தா ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுறது இல்லை. அதுல நிறைய வேகன்சி இருக்கு. அப்போ இன்னும் சமூகம் வந்து அதுக்கு தயாராகல, இந்த ரீதியில வந்து நிக்கணும். அதுக்காக ரிசர்வேஷன் தேவைப்படுது. அதுதான் இன்னைக்கு ஓரளவுக்கு சமூகம் உருவாக்கி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் மூலமா ஷெட்யூல்டு காஸ்ட், பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஜென்ரல் கேட்டகரி, அதர் கிளாஸஸ் இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து இது ரேஸ்ல ஓடுற விஷயம், ஜென்ரேஷன் கேப்ல ஓடுற விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. 5 தலைமுறை முன்னாடி போயிட்டாங்க, இவங்க வந்து இப்பதான் உள்ள நுழையிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இதெல்லாம் வந்து அக்செப்டபிள் தான். ஆனா இந்த இடத்துல யார் அதிகமா பாதிக்கப்படுறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கேட்டகரி தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பேக்வர்ட் கிளாஸஸ்ல வந்து 100க்கு 98 மார்க் எடுத்தவன் இருக்கான் அப்படின்றப்போ, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன்ல 100க்கு 45 எடுத்து பாஸ் பண்ணவனுக்கு கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில உள்ள போயிடுறோம். ஜென்ரல் கேட்டகரியில 98 மார்க் எடுத்தவங்க கூட என்ன பண்ணலாம், உள்ள போக முடியல. நான் பேக்வர்ட் கிளாஸஸ் மட்டும் இல்லாம அதர் கிளாஸஸ்லயும் சொல்றேன். அதுலயும் நல்லா படிச்சுட்டு அந்த ரிசர்வேஷன் கிடைக்காத ஒரு இடத்துலயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவனோட வாய்ப்பை வந்து அவன் வந்து மிஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறான். அப்போ இவன்லாம் வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, பின்னாடி தங்கினவங்க மட்டும்தான் முன்னாடி முட்டி மோதி வெளில வரணும் அப்படின்றதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பிரதான நோக்கமா? இன்னைக்கு OBCக்கு கூட ரிசர்வேஷன் இருக்கு. மண்டல் கமிஷன் இருக்குல்ல, மண்டல் கமிஷன்ல 69% VP சிங் இருக்கும் போது வந்து சைன் ஆச்சு, ரைட்? அப்போ 69% OBCகளுக்கு இருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இந்திய அளவில் நீங்க பாத்தீங்கன்னாலுமே அவங்களுக்குன்னு தனி ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கு. ஜென்ரல் கேட்டகரி தனியா இருக்கு, FC OCக்கு, SC STக்குன்னு தனியா இருக்கு. எல்லாத்துக்குமே இது வரையறுக்கும் போது பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது உண்மைதான். பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஸ்லைட்டா அவனை விட ஒரு 5 மார்க் கம்மியா இருக்கு, பட் ஆனால் அவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு கூடுதலா கிடைக்குது அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவன் ஒரு 5 தலைமுறை அப்படின்னா OBCல இருக்கிறவன் அட்லீஸ்ட் ஒரு 2 தலைமுறையிலாச்சும் இருக்கிறான். இவன் அப்படின்னா என்னங்கிறதே தெரியாத இடத்துல இருக்கிறான். அப்போ இதை வந்து நீங்க இப்படி கால்குலேட் பண்ணவே முடியாது. அவனுடைய எக்ஸ்ப்ளோரேஷன், அவனுடைய எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அவன் எதை பார்த்துருக்கான், இது வைக்க அவனுடைய புரிதல் என்ன. இன்னைக்கு ஸ்கூல் நம்ம படிக்க போறோம், ஒரு பிள்ளைய போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல அப்பா அம்மா படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கட்டம் இருக்கு. இப்ப அவன் யார்கிட்ட போய் யோசனை கேட்பான்? அவனுக்கு கரியர் கைடன்ஸ் பண்றதுக்கோ, அவனுக்கு ஒரு சின்ன டவுட், அவன் ஸ்கூலை தாண்டி வந்தா வீட்டுல வந்தா அப்படிதான், வேற எந்த புரிதலுமே இல்லை. அப்படிப்பட்டவன் 100க்கு 6 மார்க் வாங்குறான், ரைட்? ஒரு 2 தலைமுறை படிச்சிருக்கான், அவன் 8 மார்க் வாங்குறான். குடும்பமே வாழையா படிச்சுட்டு வருது, அவன் 10க்கு 9.5 வாங்குறான். அப்போ 9.5 விட 6 பெருசா இல்லையா? சிம்பிளா சொல்றேங்க, 100 பேர் இருக்காங்க, 100 பேர்ல ஜெனரல் கேட்டகரியில 30 பேர் உள்ள போயிட்டான், ரைட்? OBC கேட்டகரியில ஒரு 50 சீட் இருக்கு, அந்த 50 சீட்ல 50 பேர் உள்ள போயிட்டான். 8, 8.2, 7.8, 7.7 உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் 20 இருக்குல்ல, அதுலதான் இவன் வரான் 6, 6.5, 5.8லாம். அப்போ 30 ஜெனரல் கேட்டகரி கிடைச்சிருது, 50 OBC கிடைச்சிருது. அந்த வேகன்சி எவ்வளவு இருக்கோ அங்க இருக்கிறவ எல்லாரும் கிடைச்சிடுறான். அதுக்கடுத்து இவன் இருக்கான் பாருங்க, இங்கதான் அவன் வரலாற்று ரீதியாகவும் அவன் சமூக ரீதியாகவும் அவனுடைய எக்ஸ்போஷர் ரீதியாகவும் அவனுக்கு கிடைக்குது. அப்போ இப்படிதான் ஷேர் கிரியேட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல ஒரு சில பேர் விடுபட்டு போகலாம். அப்போ அடுத்து அந்த கட் ஆஃப் எப்படி அவன் கனெக்ட் பண்ணணும், அதை எப்படி நோக்கி போகணும் அப்படிங்கிறது, இவன் கீழ் மட்டத்திலிருந்து குழியிலிருந்து மேல எந்திச்சு வாடா அப்படிங்கிறோம். BCல இருக்கிறவன கீழே விழுந்துட்டியா எந்திரிச்சு நில்றாங்கிறோம்.
அங்க இருக்க படியில் ஏறிட்டு அடுத்த படி ஏறி வாடாங்கிறோம். இதுதான் வித்தியாசம். ஸோ இது ரிசர்வேஷன் பத்தி நீங்க தெளிவான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனா இப்போ கான்ஸ்டியூஷனை வந்து ரீடிராஃப்ட் பண்றோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், அதர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பிரிக்காம எக்கனாமிக்கலா வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி இன் அ ஜெனரல் செக்ஷன், எக்கனாமிக்கலி ஹை, இந்த மாதிரி மூணா பிரிச்சிட்டோம் அப்படின்றப்போ இந்த ரிசர்வேஷன், இந்த சாதி அடிப்படை இதெல்லாம் வந்து தங்கறது போயிடும்ல. நீங்க எக்கனாமிக்னு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒருத்தனுடைய சோம்பேறித்தனத்துல அவன் சம்பாதிக்கவே இல்லைங்க. என் பையனை நாளைக்கு படிக்க வச்சிரு, என் வருமானம் 20,000 ரூபாய் தான் அப்படின்னா கொடுத்துட முடியுமா? ஆனா ஒரு வரலாற்று ரீதியா வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், எங்களை ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஓரங்கட்ட ஒரு சமூகமா இருந்து, நீ துணி கட்டக்கூடாது, நீ இடுப்புல இதை கட்டக்கூடாது, நீ நடந்து போகும்போது கூட்டிட்டு போகணும், நீ எச்சி துப்பக்கூடாது, எச்சி துப்புறது கூட கழுத்துல ஒரு லோட்டா மாதிரி ஒண்ணு வச்சு அதுலதான் துப்பிக்கணும், நீ கீழே துப்பக்கூடாது, சில பேர்லாம் நீ வந்து முன்னாடியே வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிற சில கட்டம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அப்படி ஒரு சமூகம் படிக்க வருது, அந்த சமூகம் அதிகாரத்துக்கு வருது, அந்த சமூகம் தனக்கான எல்லா சுதந்திரத்தையும் வாங்கிக்கிறது. இந்த அமைப்பு தான் ரிசர்வேஷன் மூலியமா ஏற்படுத்தணும். அப்போ சோசியலி பேக்வர்ட், ஒரு சமூக ரீதியா வஞ்சிக்கப்பட்ட ஒரு பாரதூரமான ரொம்ப வஸ்டான ஒரு ஹிஸ்டரி பேஸ் பண்ணி வரும்போது கொடுக்குற ரிசர்வேஷனுக்கும் ஒரு எக்கனாமிக்கலா எங்களுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள அடுப்பு எரிக்கணும்னா எங்க கிட்ட பொருள் இல்லை, எங்களுடைய வருமானம் இவ்வளவுதான், எங்களால வந்து ஃபீஸ் கட்ட முடியாது, இப்படிங்கிற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அரசியல் சார்ந்து. ஆனா ரிசர்வேஷன் சார்ந்து அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ நம்ம திருப்பம் அம்பேத்கருக்கே வருவோம். இது வரைக்கும் அம்பேத்கரோட டிராஃப்டிங் கமிட்டிலேருந்து கான்ஸ்டியூஷன் ஒரு பெரிய பில்லர் இந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அவரோட டார்க் சைடு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒயிட் சைடு இருக்கு அப்படின்னா இன்னொரு டார்க் சைடு கம்பல்சரி இருக்க தான் போகுது. அது அம்பேத்கருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சமூக வலைத்தளங்கள்லயும் இருக்கு. இன்னொன்று அந்த காலத்துல இருந்து அடிப்படையான சில விஷயங்களும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல ஒரு முக்கியமா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னணி. அந்த நிறுவனத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து தலைவர். அவர் சில பாகிஸ்தான்ல இருக்கிற சில மூவ்மெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, டைரக்டாவே வந்து அந்த பாகிஸ்தானோட இதுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனையும் மொத்தமா டிராஃப்ட் பண்ணவர் ஒரு பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ பிரிட்டிஷாரால அப்பாயிண்ட் பண்ண ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஒரு டிஃபைன் பண்ணிட முடியுமா? இப்போ அம்பேத்கரனுடைய ஒயிட் சைடு அண்ட் டார்க் சைடு சொல்றீங்களே, அந்த டார்க் சைடு வந்து நிழலா இருக்கும்னு நான் பாக்குறேன். ஒரு யதார்த்தமா மனிதனுக்கு எதிர்பார்க்கிற நிழல். பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணார். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு இவருடைய ஓட்டிங் இருந்துருச்சு, உடனே ஒரு பிரிட்டிஷனுடைய பிரதிநிதியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. as simple as that. அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர். இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை காக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் சாசனத்தை உருவாக்கிய தலைவர். ஐரோப்பா நாகரிகத்தையும் அமெரிக்க நாகரிகத்தையும் இன்ன பிற நாகரிகத்தையும் படித்து உள்வாங்கி உருவான ஒரு மாமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர். இவர் ஒரு ரொம்ப சர்வசாதாரணமா பாகிஸ்தான் விஷயத்துல ஓட்டு போட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் மேல ஒரு சந்தேக பார்வை நம்ம பார்த்துட முடியுமா? அவரு இந்தியாவுக்கு எது நல்லது? அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாடை வலுக்கட்டாயமா இழுத்து நம்ம தேசத்துல இருக்க வச்சு நம்ம வாழ முடியாது. பிரிஞ்சு போறான்னு சொல்றாங்கன்னா விட்டுரு. அவங்க போறாங்கன்னா நாட்டு வளங்கள்லாம் நம்ம நாட்டுல தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதியில நமக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயங்கள் இல்லை, அதனால ஃப்ரீயா விடு அப்படிங்கிற பார்வை தான் அந்த இடத்துல. அப்போ இந்திய நாட்டை மட்டும் மையமாக வச்சு இங்க இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் அவர்களுக்கு எது சரியானது, இந்த சின்ன சச்சரவை வச்சுக்கிட்டு மற்ற பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் கடந்து போன ஒரு விஷயம். அதனால அவரு அதுக்கு ஆதரிச்ச விஷயமே ஒழிய இதுல டார்க் சைட்லாம் இல்லை. ஒரு சாதாரணமான நிழல், வெயில நடந்து போறாருன்னா அவருக்கு ஒரு சின்ன நிழல் இருக்கும், ஆக கொஞ்சம் பெரிய நிழல் இருக்குமே ஒழிய அவர் நமக்கு ஜனநாயகத்தினுடைய நிழலா இருக்காரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நிறைய டார்க் சைடை உடைச்சிட்டு ஒரு பிரைட் சைடு நம்ம மக்களுடைய மனசிலையும் வாழ்வியலும் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது நானும் ஒரு விஷயம் இதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ற அசம்பிளி நடந்துட்டு இருக்கும்போது ப்ரீஆம்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து என்டையர் கான்ஸ்டிடியூஷனே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள எடுத்துட்டு வருது. இந்த ப்ரீஆம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டையர் கான்ஸ்டிடியூஷன் அந்த ஒரு பேராகிராஃப்ல முடிஞ்சிடும். கான்ஸ்டிடியூஷனோட ப்ரீஆம்பிள் ஸ்டார்ட் பண்ணும்போது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்.
அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு அசம்பிளில ஒரு டிபேட் ஒன்று வருது. என்ன டிபேட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம வந்து இந்த நேம் ஆஃப் காட் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இந்த டிராஃப்டிங் என்டையரா இந்த கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்காரு. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கரோட பேர் வந்து இதுல எடுத்துட்டு வரணும், இது யார் எழுதினாங்கிறது தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து 2 குழுவினர்களுக்குள்ள வந்து ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு, ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்றாரு, அவர் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். பாகிஸ்தானா இருக்கு அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு தான் அவங்களோட கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்குது. ஒரு US UK போன்ற நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்டு இந்த நேம் ஆஃப் லார்ட், பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது, இந்த நேம் ஆஃப் லார்ட்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து அந்த மாதிரி ஒரு கடவுள் பேரும் கிடையாது, டாக்டர் அம்பேத்கரோட பேர் கூட அந்த பிரியாம்பிள்ல உள்ள வரல. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி உள்ள வருது. அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியா அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த நாடு, இந்த நாடு வந்து ஒரு தனி மனிதனை சார்ந்தது கிடையாது, இது வந்து ஒரு அனைத்து மக்களும் சேர்ந்து உருவாக்கின ஒரு நாடு. கிட்டத்தட்ட ஒரு 560 சமஸ்தானங்கள் ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு நாடு. இந்த நாட்டுல நான் எந்த ஒரு மதத்தையோ, இப்ப நான் இந்த நேம் ஆஃப் காட்னு போடும்போது அந்த காட் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல வந்து சண்டையில போய் நின்னுப்பீங்க. இது வந்து ஹிந்து சம்பந்தப்பட்ட காடா, இல்ல கிறிஸ்டியன் சம்பந்தப்பட்ட காடா, இல்ல முஸ்லீம் காடா அப்படின்ற ஒரு சண்டையில போய் நின்றுவீங்க. அந்த மாதிரி இல்லாம மக்களால் மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு அரசியல் சாசனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சோ அந்த ஒரு வேர்ட்ல கடவுளும் தேவையில்ல, இதை யார் எழுதுனது அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் எழுதல, மக்கள் தான் எழுதியிருக்காங்க. அதனால இதுல வந்து என்னோட பேரும் உள்ள வரக்கூடாது, வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சொன்னதா அந்த அசம்பிளி ரிப்போர்ட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது அம்பேத்கர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு, அதை தாண்டி அது ஒரு மிகப்பெரிய கவசம் அப்படின்றது வந்து இந்த இந்திய மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்காங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை மொத்தமாவே ரீவேம்ப் பண்ணாலும் அந்த ரீவேம்ப் பண்றதுக்கு பின்னாடி அந்த டாக்டர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிற்கும் அப்படின்றத வந்து சரித்திரத்தை வந்து என்னைக்குமே அது மாறாது அப்படின்றத விட நிறைய பேருக்கு அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம இருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அம்பேத்கர் பத்தின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில வந்து நம்ம சேட் பண்றோம். தேங்க்யூ நிசாம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ சாட்டர் வித் சாப்லர் நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. See you soon. Chatter with Chapler.